சரி, இப்ப இந்த யுஎஸ் ஈரான் வார் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நடுவுல ஸ்டாப் பண்ணாங்க. திரும்பவும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாவே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன சார் ரீசன் இதுக்கு? அதான் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் டெம்பரரி தான். மறுபடியும் ஒரு வேளை சீஸ் ஃபயரில் ஏதாவது ட்ராக் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மறுபடியும் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதான் இந்த மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூலாம் டெம்பரரி தான். மார்க்கெட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படினாலும் இதை தாண்டி ஓவர் கம் பண்ணி தான் வரும். ஏர்னிங்ஸ் நல்லா இருந்ததுன்னா அதுதான் மெயின் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் க்ரோத், கம்பெனியோடைய க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா டெஃபினட்டாக லாங் டேர்மில் இதெல்லாம் ஃபேக்டரே ஆகாது. அப்போ இந்த மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இந்த நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்துக்கு இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு? அதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்கள் எல்லாருக்கும் எப்படி அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாண்டர்ட் மேனரில் எஸ்டிபி ரூட்டில் இல்லை எஸ்ஐபி ரூட்டில் ஃபேஸ்டு மேனரில் உள்ளே பம்பிங் பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இது எப்போ மார்க்கெட்டிங்லேருந்து எடுக்குன்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம டிசிப்ளின்டாக ஃபேஸ்டு மேனரில் இப்போது கையில் ஒரு 100% இருக்குனாக்கா அதில் ஒரு 25% 25% பம்பிங் பண்ணிட்டு வரது நல்லாயிருக்கும்.